படம் சுமார் தான் ப்ரோ, ஆவரேஜ் தான், ரொம்ப சுமாராக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதுதான் ப்ரோ, இது ரொம்ப செயற்கையாக இருக்குது. ஃபைட் சீன்லேருந்து எல்லாமே ரொம்ப செயற்கையாக இருக்குது. ஆக்ஷனாக இருக்கட்டும், சாங்கு எல்லாமே வந்து வைக்கணுமேனு இப்போ ஊவன்டாவா சாங்லாம் வந்து இப்போ கேட்டோம்னா ஸ்டேடியத்தில் இப்போ போட்டால் கூட ஐபிஎல் மேட்ச்லலாம் வந்து அப்படியே அதிரும். அப்படி இதில் வந்து ஏதோ வைக்கணுமேனு வைக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. அவங்க டான்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் ப்ரோ, அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு அந்த சாங் வந்து வேறு வைப்பு, அது வேறு வைப்பு. அது சும்மா அந்த ஓப்பனிங் பீட் கேட்டாலே வேறு வைப்பு இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு. ஃபஸ்ட் பார்ட்டில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டு. இதில் எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டு இது ரெண்டாவது பார்ட்டோட முடிச்சிருக்கலாம். இது மூணாவது பார்ட்டுன்னு வளர்த்துட்டு போகிறது தேவையில்லாத ஒரு இதுவே 3.5 மணி நேரம் படம், இதிலே முடிச்சிருக்கலாம். ஃபஹத் ஃபாசில் அதுதான் ப்ரோ, அது எதிர்பார்க்கும் போது அவர் வேறு லெவலில் மிரட்டுவார். இது ஈகோ கிளாஷ் வந்து ஒரு ஐயப்பனு கோஷம் தமிழ் சினிமாவில் மிரட்டும், ஒரு தெலுங்கு சினிமாவில் சவுத் இந்தியாவில் வேறு லெவலில் இன்னும் ஒரு இம்பாக்ட் பண்ணணுன்னு பார்த்தா ஒன்றுமேல அவர் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஆக்கி விட்டாங்க. கடைசியில் நானே என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். ஸோ அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு ப்ரோ. அது எப்படி சொல்கிறதுனே தெரில ப்ரோ. இந்த WWE சின்ன வயசில் விளையாடுவோம், அதில் ரேமஸ்டேரியா கிளிக் பண்ணிட்டு பட்டன் அமுத்துனா எப்படி எகிருவார், அந்த மாதிரி கையை கட்டி போட்டாங்க, காலை கட்டி போட்டாங்க, அவர் பாட்டு எகிரிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு படமாக அந்த சென்டிமெண்டலாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தா ஓகே, ஆந்திராவில் ஓரளவுக்கு ஓடிடும் படம். அவங்க கேரக்டர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்டிங் வந்து பக்காவாக அவங்க டெலிவரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மெச்சூர்டாக நடிச்சிருக்காங்க. பட் டான்ஸெலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் ப்ரோ. புஷ்பானா அது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். இது செகண்ட் பார்ட்டு சுமார், ரொம்ப சுமார். தேர்டு பார்ட்டே வேணாம், இதுவே 3.5 மணி நேரம், இதிலே முடிச்சிருக்கலாமே. இதை இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் இது ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, அவரோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. டிஎஸ்பியோட சாங்ஸும் வந்து ஓகே தான், பட் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை. சாங்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். டைலாக் ப்ரோ இது எல்லாமே செயற்கையாக தான் ப்ரோ இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு டைலாகும் வந்து அப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரலாம் அப்படியே தீயாக இருக்கும். இது அப்படியே ஒரு செயற்கையாக இருக்குது, ரொம்ப அப்படியே சுமாராக என்னடா இது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படம். ஓரளவு பார்க்கலாம் ப்ரோ. இந்த ரொம்ப கிரிஞ்சு தியேட்டருக்கே வர முடியாது அப்படிலாம் இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் இங்கே விட ஆந்திராவில் தெலுங்கானாவில் படம் சூப்பராக கனெக்ட் ஆகும், அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். பட் நமக்கு சுமார் தான். தமிழில் இது நம்ம ஆளுங்களை கலாய்க்கிறாங்க, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆமாங்க ப்ரோ. இந்த படத்தில் ஃபைட் சீன் எப்படி? இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டோரி இருக்குது, லேக் எதுவுமே இல்லை. வர்த்து பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட் 2 பேர் நல்லா இருக்குது. 2 பேர் பிளாக் பஸ்டர், 2 பேர் சூப்பராக இருக்குது. மூவி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் வந்தேன் நான். 1500 crores 2000லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கோசம் தான் வந்தது. நல்லா தான் இருந்தது. நிறைய விஷயம் ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்குது, சிம்பிளாக விட்டுட்ட மாதிரி இருக்குது, லெத்தாஜிக்காக ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. பார்ட் 3க்கு லீட் தராங்க, ஆனால் சில வில்லன்லாம் ஏன் வராங்க. ஃபஹத் ஃபாசில் நல்லா பண்ணிட்டு வராரு, என்ன ஆனார் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சில விஷயத்தெல்லாம் சாங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்குது. அந்த ஓ சொல்கிறியா மாமான்னு ஒன்று ஃபஸ்ட் பார்ட்டில் வச்சாங்க, அதை மாதிரியே வைக்கிறாங்க. அது நல்லா இருந்தால் பரவாயில்ல, பட் இது செட் ஆகலை இந்த பாட்டு. ஓகே, இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப ஆமாம், லாஜிக்காக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாம். இதில் எப்படி இதில் ஓகே, ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சுமாரான படம் இருந்தாலும் ஓடாது, நல்ல படம் இருந்தாலும் ஓடாது. ஆனால் அங்கே ஃப்ளாப் ஆகிற படம் வந்து 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஓட வச்சிடுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அவங்க. இதுக்கெல்லாம் பண்ணிவிடுவாங்க. இது மோசமான படம்னு சொல்லலை, சில விஷயம் ஒர்க் அவுட் பண்ணல அவங்க, அது ஒர்க் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அங்கங்கே இல்லை, கிளைமேக்ஸ் டைமில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி, விடே ஒரு ஆன்சர் இல்லாத மாதிரி இருக்குது, சப்பையாக முடிச்சிட்ட மாதிரி இருக்குது. அதை மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். லீட் இருக்குது, அது வேணான்னு நினைக்கிறேன். எதுக்கு திரும்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். இது இவங்க ஒரே செகண்ட் பார்ட்லேயே முடிச்சுட்டு இருக்கணும். அவங்க நல்லா டான்ஸ்லாம் நல்லா தான் ஆடுறாங்க, பட் சாங் அந்தளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஆமாம், அந்த ஓ சொல்கிற மாமா கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது.
படம் வந்து அல்லு அவருக்கு எந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. முட்டி போட்டுலாம் ஆடுறாரு, நல்லாவே இருக்குது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கு. அந்த பக்கம் மெயின் லீடு அப்படிங்கிறது ராஷ்மிகாவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் அளவுக்கு இருக்கும். கேஜிஎஃப் அளவுக்கு இருக்காது. கேஜிஎஃப் அது வேறு லெவலு. இப்போ டிவியில் போட்டால் கூட பார்க்கலாம் நம்ம. இந்த படம் தேர்ட் பார்ட்டு ஒர்த்து இல்லை. ஒர்த்து இல்லைன்னு சொல்ல, தேவையில்லை முடிச்சிருங்கன்ற. நான் எதுக்கு திகட்டுற மாதிரி. நான் தானே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இது 1000C கூட அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்ம். ஆனால் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. 1000 crores எப்படி? செகண்ட் பார்ட் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் இருக்கும், தெலுங்குலாம் நல்லா தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க படம். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்து சொன்ன மாதிரி தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. செகண்ட் பார்ட் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. எப்படி அந்த ஃபேமிலி சேர்ற ஸ்டோரிஸ்னால செகண்ட் பார்ட் தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாது. அண்ணாத்த ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும், அதனால் யோசிச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கு. வேறு ஒன்றும். ஆனால் நல்லா இருந்துச்சு படம். சுகுமார் டைரக்ஷன் செம்ம. பகத் ஃபாசிலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? அவரும் அல்லு அர்ஜுன் வர சீன் நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொண்டு வந்த எண்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம், அதுதான் நான் சொல்லுவேன். 3.15 minutes எனக்கு லேக் மாதிரிலாம் தெரில. செகண்ட் ஹாஃப் தான் அந்த ஃபைட் சீன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், மற்றபடி நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த படத்தை கொஞ்சம் பில்டப் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. அப்படி தான் சீனை எலிவேட் பண்ண. இப்போ 1லேயும் அவனுக்கு அப்படி தானே காமிச்சிருப்பாங்க புஷ்பாவில். 1ல் 2லேயும் அதே மாதிரி தான் காமிச்சிருக்கு. அது ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பில்டப் காமிக்கல, நல்லாயிருக்கும் அது பார்க்க. ஏன்னா நிறைய பேர் கிரிஞ்சு பண்ணியிருக்காங்க. கிரிஞ்சுன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த அவங்க ராஷ்மிகாவும் அல்லு அர்ஜுனும் வர சீன்ஸ் தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும்னுவாங்க, அதுதான் வேற ஒன்று. ராஷ்மிகாவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? அவங்களால தான் கதையே மாறும். ஒரு ஃபோட்டோக்கோசம் கதையே மாறும். சிஎம்ஏ மாற்றுவார் அல்லு அர்ஜுன், அவ்வளோதான். அதுதான் கொஞ்சம் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். ஸ்ரீலியில் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு? அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வரும், நல்லா இருந்துச்சு பார்க்க. செம. இல்லை அவ்வளோலாம் காட்டல. ஆனால் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு இருக்கும், அது நல்லாயிருக்கும் பார்க்க. ஃபைட் சீன்ஸ் தானே எனக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். எங்கேயும் எனக்கு போர் அடிக்கிற மாதிரிலாம் தெரில, நல்லா தான் இருந்துச்சு படம் பார்க்க. அது நான் ஒத்துப்பேண்ணா. ஃபஸ்ட்டு பாட்டில் எல்லாமே ஹிட் இல்லை பாட்டெலாம். செகண்ட் ஹாஃப் இது பிஜிஎம் ஸ்கோர்ஸ் வேறு நல்லா இருந்திருக்கும். அதுதான் படத்தை ஃபுல்லாகவே ஓடிட்டு இருந்திருப்பாங்க. அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். அவருக்கோசம் தான் மெயினாக வந்தேன், ட்வீட்டு பார்த்துட்டு சரி அதனால் வந்தேன். அதான் என்ன நடக்கும்னு தெரில. அவங்க ஃபேமிலி வேறு கல்யாணம் நடக்கும்போது பாம்பு அடிக்கிற மாதிரி காமிச்சு ஒரு வில்லன் காமிச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரில, தேர்ட் பார்ட்டி எப்படின்னு தெரில, பார்க்கணும். தேர்ட் பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுவேன், பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுவேன்.